இப்போ பஞ்ச் ஈவியோட டிரைவ் கொண்டோம் நம்ம. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எம்பவர் ப்ளஸ் எஸ் லாங் ரேஞ்ச் வண்டி இது. நான் சீட் பெல்ட் ரிமைண்டர் பற்றி வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பின்னாடி ரோவில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் போடல ஸோ சென்டர் சீட்டில். ஸோ அதனால் வந்து வார்னிங் கொடுக்குது. சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்கணும் எப்போவுமே. ஸோ 5 சீட்லேயுமே. ஸோ அதனால வார்னிங் வந்துச்சு நமக்கு. இது இப்போ போயிடுச்சு. இப்போ இந்த பஞ்ச் ஈவியோட டிரைவிங் பேராமீட்டர்ஸ் பற்றி பேசிடலாம். ஸோ பஞ்சோட பெட்ரோல் பஞ்சோட நம்ம டிரைவ் பார்த்துருப்போம் நம்ம சேனலில். ஸோ அந்த வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா அது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த வண்டியோட ரேஞ்ச் ஃபிகர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 421 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா 35 கிலோவாட்டருக்கான பேட்டரி பேக் வந்து நமக்கு இந்த வண்டியில் கிடைக்குது. இப்போ லாங் ரேஞ்ச் பற்றி நம்ம பேசிடும் போது ஸோ இது வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 120 bhp அண்ட் ஒரு 190 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ டார்க் ரஷ் பற்றி வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெச்சில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ ஜட்மெண்ட் ஃபேக்டருக்கு எப்பவுமே பார்க்குற மாதிரி இந்த ஸ்டியரிங் வந்து எனக்கு பிடிச்சி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. போன் நல்லா சாலிடாக தெரியுது. ஸோ வந்து நல்ல கட்டிங்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வண்டி எங்கே போகுது, எந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ இப்படி போனட் இருக்கிறதால இப்படி ஒரு அட்வான்டேஜ் நமக்கு. மற்றபடி ஸ்டியரிங் மேனவரிங்க்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஹார்ன் பார்த்தீங்கன்னா ஒரு மைல் சைட் தான். இப்போ சார்ஜ் வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா 96 இருக்குது. ஸோ 212 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து காட்டுது. ஸோ நான் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் வியூ கேமரா இருக்குது. லெஃப்ட் விங்கில் ஒரு கேமரா இருக்கிறதால லெஃப்ட்டில் வந்து மிஸ் ஆகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே இதில் காட்டுது. ஸோ இது வந்து நல்ல ஈஸி டச்சாக இருக்கும். வண்டியில் வர ஆட் ஆன் சேஃப்டி ஃபீச்சர் இதுதான் நமக்கு. இப்போ டிரைவ் படி இப்போ கொஞ்சம் ரஷ் பண்ணுறேன். ஸோ ரஷ் பண்ணும் போது வண்டி வந்து இப்போ 58-60 கிட்ட போயிருக்கேன். பிரேக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நமக்கு 4 டயர்லையும் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. இப்போ லாங் ரேஞ்ச் வண்டினா நமக்கு டிஃபால்ட்டாகவே நமக்கு 4 டயர்லையும் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த டச் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பைட் நல்லா இருக்குது. ஸோ கால்குலேட் பண்ணுற இடத்துலேயே நமக்கு வந்து ஃபிக்ஸாக நிற்குது. வண்டியோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குது. இந்த ரோடு கொஞ்சம் ரஃப் பேட்சாக இருந்துச்சு. ஸோ அதில் போடும் போதே தெரியுது. மற்றபடி ஈவிங்கிறனால வந்து அந்த காற்று கிளிக்கிற சவுண்ட் மட்டும் தான் எனக்கு கேட்குது. ஸோ இந்த ஸ்டெச் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் மிதிச்சு பார்க்குறேன் இதில். இந்த டார்க் ஹெட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டும். ஸோ ஃபுல் பெடல் போட்டிருக்கேன் இப்போ. ஸோ 100 வந்துட்டோம். ஸோ 100 பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வண்டியில் பார்த்தீங்கன்னா 190 Nm ஆஃப் டார்க் வந்து கிடைக்குது இந்த லாங் ரேஞ்சில். ஸோ அதனால இது வந்து நல்லா ஒரு ரஷ் பண்ணிட்டு போகுது அப்படியே. கார்னரிங் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடண்ட்டாக அடிக்க முடியுது. 60 தான் கார்னர் பண்ணேன். பாடி ரோல் பெருசாக தெரியல. வண்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டால் பாய் மாதிரி தெரியும். இருந்தாலும் இது வந்து மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் தான் வருது. நமக்கு வந்து இந்த கண்டெய்ன்மெண்ட் லெவல் கரெக்டாக இருக்குது. கீழே பேட்டரியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பேட்டரி நல்லா சாலிடாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்ததால நமக்கு அந்த கண்டெய்ன்மெண்ட் நல்லா தெரியுது. ஸோ எப்போவுமே சொல்ல மாதிரி இந்த பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ இதில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நார்மல் நம்ம ஐஸ் இன்ஜினுக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து நல்ல டார்க்கியாக இருக்குது. ஸோ நம்ம இப்படி ஓட்டுறதால நம்ம ரஷ் பண்ணி ஓட்டினா ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக கம்மியாயிடும். ஸோ இந்த கன்சர்னில் தான் நமக்கு ரீஜன் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேடல் ஷிஃப்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 லெவல்ஸில் வந்து ரீஜன் மோட் கிடைக்குது. இப்போ லெவல் வந்து 1ல் வச்சுருக்கேன். ஸோ லெவல் 1க்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டெய்ன்மெண்ட் நமக்கு பெடலில் இருக்கும். ஸோ இப்போ அப்படியே நம்ம 2க்கு ஸ்விட்ச் பண்ணலாம். 2 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் விசிபிள் ஆகுது இப்போ. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண்டெய்ன்மெண்ட் நடக்குது. பட் வந்து ஒரு மைல் லெவல் இருக்குது. இப்போ லெவல் 3 பண்ணோன்னா வண்டி வந்து நம்ம ரஷ் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு லெவல் 1ல் பண்ண அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா வண்டியிலேருந்து 95 கிட்ட இருக்குதா. ஸோ இப்போ 80 கீழே போகும்போது இந்த ரீஜன் லெவல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது வண்டி வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக செயல்படும். இப்போ வந்து நம்ம சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படின்ற கன்சர்னில் நமக்கு அந்த L3 வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் L1க்கு வந்துட்டேன். ஸோ
இப்போ இந்த பெடல் கால் எடுத்து ஆட்டோ ஹோல் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோ ஹோல் ஃபீச்சர் வந்து இப்போ பஞ்ச் ஈவியில் எனக்கு கிடைக்குது. ஸோ சரௌண்ட் வியூ கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இப்போ லெஃப்ட்டில் வண்டி இருக்குது, ரைட்டில் பின்னாடியுமே வண்டி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். 2D 3D வியூ, ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட், வண்டியோட 360 வியூ நமக்கு கிடைக்குது இதில். ஸோ இது ஒரு ஆட் ஆன் சேஃப்டி ஃபீச்சர். ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணோடனே ஆட்டோ ஹோல்ட் ஆஃப் ஆகி நமக்கு வண்டி வந்து ரன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டெச் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபுல் பெடல் போட்டிருக்கேன். ஸோ 100 வந்துட்டோம் ஈஸியாக. ஸோ 100 பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வர மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வித்தின் 10 செகண்ட்ஸ்குள்ளே வந்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கார்னரில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் போச்சு எனக்கு, பட் இருந்தாலும் வண்டி வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி வந்துடுது. இப்போ பெட்ரோல் பஞ்சையும் பஞ்ச் ஈவியும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் வந்து என்ரிச் ஆயிருக்கு. இந்த ஸ்க்ரீன் அப்டேட் ஆயிருக்கு, ஃப்ரண்ட் டிசைன் சேஞ்ச் ஆயிருக்கு, எல்இடி லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்கிரேட்ஸ் நடந்திருக்கு நிறைய இடத்துல. சேஃப்டி வைஸ் வண்டியில் பார்க்கும்போது 6 ஏர் பேக்ஸ், ESC, ஹில் டிசைன் கண்ட்ரோல், ஆட்டோ ஹோல், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் ஆட்டோ ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ சரௌண்ட் வியூ கேமரா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ளே வருது. ஸோ ஈகோ மோட் போட்டிருக்கேன். ஸோ ஈகோ மோட் ஸோ எக்கானமி டிரைவ் மோடில் நமக்கு வந்து அந்த ரஷ் ஒன்றும் பெருசாக இருக்காது. மைலேஜ் ட்ரிவன் மோடில் தான் வந்து வண்டி செயல்படும். ஸோ மைலேஜ் வந்து ரேஞ்சில் மென்ஷன் பண்ணுறதுங்க. ஸோ இந்த 2 மோடையும் ஆஃப் பண்ணிட்டோன்னா வண்டி வந்து சிட்டி மோடுக்கு போயிடும். ஸோ இப்போ அப்படியே ஸ்போர்ட் மோடுக்கு போகிறேன். ஸோ ஸ்போர்ட் மோடுக்கு போனோடனே எனக்கு இந்த பெடல் பார்த்தீங்கன்னா வந்து 75 மேலே தள்ள முடியுது. ஸோ நீங்கள் பர்சனலாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். எக்கனாமியில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது பெடலில், ஸ்போர்ட்டில் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தூக்கிடுறாங்க. இப்போ டிரைவ் பேட்டர்ன்ஸ் படி எனக்கு வந்து இந்த ஸ்டியரிங் ஜட்மெண்ட்ஸ் ஓகே, வண்டியோட ஜட்மெண்ட் ஓகே. பிரேக் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரெக்டான இடத்துல நிற்கிது. ஸோ கால்குலேட்டிவ் கரெக்டாக இருக்குது. அடிஷ்னலாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆட்டோ ஹோல் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்லோப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஹில் டிசைன் கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபேக்டர் வந்து ஸோ நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்குது வண்டி, நல்லா சாலிடாக தான் தெரியுது. கொஞ்சம் ஸ்டிஃபாக சைடுன்னு சொல்லிடலாம் சஸ்பென்ஷன். இப்போ இந்த டிரைவில் எனக்கு ஸ்டாண்ட் அவுட்டாக என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் டெலிவரி தான். ஸோ டார்க் ரேஷ் நல்லா இருக்குது. இதுவே நீங்கள் மீடியம் ரேஞ்சுக்கு போகிறீங்கன்னா ஸோ அதில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 114 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது அந்த வண்டி. ஸோ என்னை பொறுத்தவரை லாங் ரேஞ்ச் போகிறது பெட்டர்னு தோணுது. ஏன்னா வந்து ஆன் பேப்பர் நமக்கு வந்து ஒரு 320 km ரேஞ்ச் வந்து நமக்கு கிடைக்கும், நம்ம எப்படி டிரைவ் பண்ணாலும் எப்படி சார்ஜ் பண்ணாலும். ஸோ லாங் ரேஞ்ச் போகிறது பெட்டர். அண்ட் நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பேட்டரி ஆப்ஷன்ஸ் அண்ட் அந்த ட்ரிம்ஸ் சூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ ட்ரிம்ஸ் நம்ம வைட் வெயிட் ஆஃப் 5 வேரியன்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்றது நீங்கள் ஆட் ஆன் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ சன்ரூஃப் பற்றி பேசலாம். ஸோ சன்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா மிட் ட்ரிம் அட்வென்ச்சர் ட்ரிம்லேயே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 50,000 பே பண்ணோம்னா நமக்கு சன்ரூஃப் வந்து அந்த ஆப்ஷன் அதில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து பஞ்ச் ஈவியில் கிடைக்குது நமக்கு. இப்போ உங்களுக்கு ஓவர்வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பஞ்ச் ஈவியில் ஸோ பஞ்ச் ஈவி வரதால நமக்கான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அண்ட் டிசைன் ஃபீச்சர்ஸ் அண்ட் ரேஞ்ச் ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஓவராலாக தெரிஞ்சிருக்கும். டிரைவ் பேட்டர்ன் படி எனக்கு இப்போ ஃப்ளாட் ரோஸில் ஓட்டுறதுனால எனக்கு வந்து இது இந்த ஒரு மைக்ரோ எஸ்யூவி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, ஹேண்ட்லிங்க்கு நல்லாயிருக்கு ஒரு க்ளோஸ் டிராஃபிக்கில். ஸோ இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் நெக்ஸான் ஈவியா ஆர் பஞ்ச் ஈவியா அப்படின்ற கன்ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரைசிங் ப்ராக்கெட்டில் எந்த வண்டி மீட் ஆகுது அண்ட் டிசைன் வைஸ் எந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரை மைக்ரோ எஸ்யூவி பார்க்குறீங்கன்னா பஞ்ச் ஈவிக்கு தாராளமாக வரலாம். ஏன்னா சீட்டிங் கம்ஃபர்டபுள் நல்லாயிருக்கு, ஃப்ளோர் பின்னாடி கம்ஃபர்ட்டுமே நல்லா கொடுத்துருக்காங்க. இப்போ நிற்கும் போது நமக்கு வந்து சரௌண்ட் வியூ சூப்பராக தெரியுது. ஸோ 3D வியூ போட்டு காட்டுறேன். ஸோ 3D வியூவில் இந்த கார் 3D டைமென்ஷனில் தெரியுது. அதோடய ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டு ரைட்டு, பேக் லெஃப்ட்டு பேக் ரைட்டு, 2D வியூ எல்லாமே நீட்டாக தெரியுது. ஸோ இந்த ஃபீச்சர் நல்ல ஆட் ஆன் ஃபீச்சர். ஸோ பெட்ரோல் பஞ்சை கம்பேர் பண்ணும்போது ஒரு 30% நல்ல ஸ்ட்ராங்காக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க இந்த பஞ்ச் ஈவி. ஸோ ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து வண்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கு, ஃபீச்சர் வைஸுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரை பஞ்ச் ஈவி வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்குன்னு தோணுது. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிடிஐ செக்கில் முடிக்காமல் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஸ்டேஜில் இருக்கிறதால வண்டி ரேஞ்ச் வந்து இப்போ 195, இப்போ 92%க்கு 195 km தான் காட்டுது. ஸோ இப்போ இந்த லாங் ரேஞ்ச் வண்டின்ற போது நான் உங்களுக்கு 300 கிட்ட ஆவரேஜாகவும் சொல்லியிருந்தேன். ஸோ ஜென்ரல் வியூ படி 300 கிட்ட காட்டணும். ஸோ இதுல இருந்து ரொம்ப கம்மியாக தான் காட்டுது. ஸோ இருந்தாலும் இந்த இப்போ ஃப்ரெஷ் ஸ்டேஜில் பண்ணுறதால ஸோ இந்த நம்பர்ஸ் காட்டுது. ஸோ ஒரு மேபி ஒரு ஃபியூச்சர் டிரைவில் வந்து நான் எடுத்து பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக. ஏன்னா வந்து இந்த ரேஞ்ச் ஃபிகர்ஸ்க்காக தான் நம்ம ஈவிக்கே வரோம், இல்லைனா ரேஞ்ச் பேனிக் வந்து கண்டிப்பாக வந்துடும்.
ஸோ இந்த ரேஞ்ச் பேனிக் இந்த கொஷின்ஸ்லாம் நான் ஃபியூச்சரில் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வெஹிக்கிளில் நமக்கு வந்து ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக நமக்கு அந்த ரேஞ்ச் பேனிக் கொஷின் வந்து இருக்கும். ஸோ வண்டி கொஞ்சம் இன்னும் ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் ஃபிகர்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகி நமக்கு ஸ்க்ரீனில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். ஸோ யூ டர்ன் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து லெஸ் தென் 5 மீட்டர்ஸாக கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துலாம் அது. ஸ்டேரிங்கோட அந்த ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ லெஸ் தென் 5 மீட்டர்ஸ்குள்ளே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டாக ரஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஓவர்டேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. அண்ட் பிரேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால்குலேட் பண்ண இடத்துல நிற்கிது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் see you, bye.